நீங்க டெர்மினல்ல கொடுத்து டைரக்டா அங்க கோ டு மெத்தட் ஸ்கிரிப்ட்ல கொடுத்துட்டு ரன் பண்றப்போ குரோமியம் கொடுத்தும் ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறப்பயே எனக்கு குரோம் ப்ரௌசர்ல தான் லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஆன்லைன் எழுதுனா பாருங்க, அதுக்கான ப்ரீ டிஃபைன்ட் கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எழுதுனா கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மட்டும் அதிகமா போகும். லைக் எழுதவா? எங்க இருக்கு பிஃபோர்? இங்க தானே இருக்கு பிஃபோர். லைக் எழுதுற ஸ்கிரீன் தெரியுதுல ஆன்லைன்? தெரியுது. ஸோ டெஸ்ட் கேஸோட நேம் நான் கொஞ்சம் ரீநேம் பண்றேன் நமக்கு ஏற்ற மாதிரி. launch the Chrome browser. ஸோ நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம அவைட் யூஸ் பண்ணுவோம். அதனால என்ன ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க? அசிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஆன்லைன் கிளியரா? இதுக்குள்ள என்ன ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னு பாருங்க. லிசன் பண்றீங்களா ஆன்லைன்? நான் உள்ள எழுதக்கூடிய ஸ்கிரிப்ட் பாருங்க எப்படி எழுதணும். இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா நம்ம எழுதுறது. ஓகேவா? லைக் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா குரோமியம் தான் லான்ச் பண்ண போறேன். அதுக்கு என்ன மெத்தட் இருக்காங்கன்னா அவைட் குரோமியம். இதுக்கு முன்னாடி நான் வந்து மேலே இம்போர்ட் பண்ணணும். ஆஸ் யூஸ்வல் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் இல்லையா ப்ளே ரைட்டு, அந்த ஸ்டெப் மறந்துட்டேன் பாருங்க. மேலே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நேற்று நார்மலாக ரன் பண்ண வெறும் டெஸ்ட் கேஸை ரன் பண்ண அதனால பண்ணலை. பட் கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இம்போர்ட் பண்ணணும். ஆஸ் யூஸ்வல் கான்ஸ்டன்ட் மட்டும் பண்றதுனால குரோமியம் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்க நார்மலா எல்லா ப்ரோக்ராம் பண்றீங்கன்னா எக்ஸ்பெக்ட் டெஸ்டிங் கொடுக்கணும். required playwright test. இப்போ இந்த ஸ்டெப் மேண்டரி அவைட் குரோமியம் டாட் என்ன மெத்தட் இருக்காங்கன்னா லான்ச்னு ஒரு மெத்தட் இருக்காங்க. ஓகேவா? இருக்கா? லான்ச் மெத்தட் எதுக்காக? ப்ரௌசர் டைப் என்னங்கிறத கொடுக்கணும். டாட் லான்ச். ஓகேவா? நான் குரோமியம் தான் லான்ச் பண்ண போறேன். ஸோ குரோமியம் டாட் லான்ச் எனக்கு ஹெட்டட் மோட்ல வேணுமா ஹெட்லெஸ் மோட்ல வேணுமான்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். ஓகேவா? ஹெட்டட் மோட் அப்படின்னா டிஃபால்ட்டாவே எனக்கு என்ன மோட்ல தான் ரன் ஆகும்? ஹெட்லெஸ் மோட்ல தான் ரன் ஆகும். கரெக்டா? ஹெட்லெஸ் மோட்னா என்ன, ஹெட்டட் மோட்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆன்லைன்? ஹெட்டட்னா பிரவுசர் லான்ச் ஆகிறது நமக்கு விசிபிளா தெரியும். பிரவுசர்ல ரன் ஆகுது. ஹெட்லெஸ்னா பிரவுசர் ரன் லான்ச் ஆகாது. லைக் விசிபிளா தெரியும். இப்போ நான் என்ன கொடுக்கணும்? கரெக்ட். ஹெட்லெஸ் கோலன் ஃபால்ஸ்னு கொடுக்கணும். ஃபால்ஸ்னா தான் என்னால யூஐல நடக்கிறத பார்க்க முடியும். ட்ரூ கொடுத்தா பார்க்க முடியாது. இது கிளியரா? இது என்ன ப்ரௌசர்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்றோம். புரியுதா? அதுக்கு என்ன மெத்தட் இருக்காங்க? என்ன ப்ரௌசரோ ப்ரௌசர் நேம் டாட் லான்ச் என்ன மோட், ஹெட்லெஸ் மோட் எனக்கு ஃபால்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இதை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிடுங்க. லைக் நான் கான்ஸ்டன்டாவே ஸ்டோர் பண்றேன். கான்ஸ்டன்ட் லைக் ப்ரௌசர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியரா? தென் இந்த ப்ரௌசர்ல நான் நியூவா ஒரு blank பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்? ப்ரௌசர்ல தான் கிரியேட் பண்ண போறேன். அப்போ அவை ப்ரௌசர் டாட் நியூ பேஜ். ஓகேவா? இது எதுக்காகனா நியூவா நம்ம பேஜ் கிரியேட் பண்றதுக்கு. லைக் இது ரெஃபரன்ஸ் நேம் தான் மேல கொடுக்குறேன் நான் ப்ரௌசர். இது எல்லாமே இது வந்து அவுட் சைட் ஆஃப் தி மெத்தட்லயும் இந்த ப்ரௌசரோட ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பேஜுங்கிற பிக்சர் யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து குளோபலா டிக்ளேர் பண்ணிக்கலாம். எதை? என்னுடைய ப்ரௌசர் வேரியபிளையும் பேஜ் வேரியபிளையும். இதை எப்படி குளோபலா டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம எந்த டெஸ்ட் ஃபைல்குள்ள கொடுக்குறோம்? இது எல்லாத்தையும் எங்க மெயின்டைன் பண்றோம்? டிஸ்கிரைப்குள்ள தானே மெயின்டைன் பண்றோம். கரெக்டா?
ஆன்லைன் டிஸ்கிரைப்ல தானே இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றோம். இந்த ப்ரௌசர் பேஜை வந்து நான் குளோபலா யூஸ் பண்ணணும். ஸோ நான் அங்க போயிட்டு என்ன பண்ணுவேன், குளோபலா டிக்ளேர் பண்ணிடுவேன். லைக் எப்படின்னா லெட் ப்ரௌசர், அப்பதான் அவுட் சைட்ல நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி லெட் பேஜ். கிளியரா? ஓகே மேம். நான் வந்து காமனா டெஸ்ட் நேம் என்ன எழுதுவேன், இன்ஸ்டாகிராமே பண்ணலாம். மூச்சா யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் லாகின் பண்றேன். இது கூட அசைன் ஃபங்க்ஷனா இருக்கணும்னு மேனிட்டரி இல்லை, நாங்க அவைட் யூஸ் பண்ண போறது இல்லை, வேணா கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ பிஃபோர்ல கொடுத்தது கிளியரா? பிஃபோர்ல என்ன கொடுத்துருக்கேன், பிஃபோர்ல என்ன கொடுத்துருக்கேன், ஆன்லைன் ப்ரௌசர் லான்ச் பண்ணிருக்கேன். கரெக்டா? இப்போ கோ டு வேற நீங்க கொடுக்கணும். கோ டு கொடுத்துருக்காங்க. கோ டு எப்படி கொடுப்பீங்க, அவைட் பேஜ் டாட் கோ டு. இதுல இன்ஸ்டாகிராமோட யூஆர்எல் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? கிளியரா இது? ஆன்லைன் கிளியரா? அடுத்து க்ளோஸ் ப்ரௌசர் எங்க கொடுப்போம், லைக் இங்க கொடுப்போமா? இங்க ஏன் அசைன் ஃபங்க்ஷன் கொடுங்க. ப்ரௌசரை தானே க்ளோஸ் பண்ண போறோம், கரெக்டா? அவை ப்ரௌசர் டாட் பேஜ் டாட் க்ளோஸ் கொடுங்க. இது க்ளோஸ் ப்ரௌசர். ஓகே, கோ டுல யூஆர்எல் கொடுக்கணுமா? मामा इतली बारातली फोटो देखना कुमार फोटो मत आधार कार्ड लाते பிஃபோர் ஆஃப்டர் முடிச்சிட்டோம். பிஃபோர் ஈச் ஆஃப்டர் ஈச், பிஃபோர் ஈச் ஆஃப்டர் ஈச் இல்ல நம்ம ஸ்கிரிப்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இல்ல டைட்டில் யூஆர்எல் கூட நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். போஸ்ட் ப்ரௌசர் இன்னும் இட் மட்டும் இருக்கா? இட்ல என்ன கொடுக்கணும், டெஸ்ட் கேஸ் கொடுக்கணும். லாகின் டெஸ்ட் கேஸ் 1. இல்ல எதுக்கு லொகேட்டர் நான் ஃபைண்ட் பண்ணணும், என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பட்டனுக்கு. கரெக்டா? அசைன் ஃபங்க்ஷனை மாத்திக்கலாம். await page dot locator நேம் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் எக்ஸ்பார்ட் தான் எடுக்க போறேன். டபுள் ஸ்லாஷ் tab name into open square bracket name equal to மேட்சஸ் வந்து 1/1 வராங்க. உள்ள சிங்கிள் கோட்ஸ் போடுறதுனால வெளியில டபுள் கோட்ஸ் வரணும். ஓகேவா? டாட் என்ன வரணும், பி.
கிளியரா? ஆன்லைன். ஸோ அடுத்த ஸ்டெப் யாருக்கு நான் லொக்கேட் ஃபைண்ட் பண்ணணும்? என்னுடைய பாஸ்வேர்டுக்கு. பாஸ்வேர்ட். பாஸ்வேர்டில் ரைட் கிளிக் பண்ணி டைப் வந்து பாஸ்வேர்டு என்ன இருக்கு. மேட்சஸ் வந்து 1 of 1. ஓகேவா? அடுத்து அவை பேஜ் டாட் லொக்கேட்டா டபுள் கோர்ஸ். அடுத்து எதுக்கு பண்ணணும்? லாகின் பட்டனுக்கு. டேக் நேம் div இருக்கு. ரோல் பட்டன். மேட்சஸ் செக் பண்ணிக்கலாம். என்ன வருது? 1 of 1னா தான் எனக்கு லாகின் பட்டன் ஹைலைட் ஆகுது. அப்போ என்னுடைய இண்டெக்ஸ் நம்பர் வந்துட்டு 1. இதுக்கு என்ன வரும்? டாட் கிளிக் வரும். கிளியரா? ஆன்லைன். கிளியர். டிஸ்கேஸ் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்சம் டைட்டில் யூஆர்எல் பிரிண்ட் பண்ணலாமா? ஒரு பேஜோட டைட்டில் எப்படி ஃபெச் பண்ணுவீங்க? பேஜ் டைட்டில். கிளியரா? எல்லாமே கொடுத்துட்டோமா? ஆன்லைன். ரன் பண்ணி பார்க்கலாம். npx mocha test sample demo tools. இப்போ டைம் கொடுப்போமா? வெயிட் ஃபார் டைம் கொடுக்குறேன். வெயிட்.
page down, wait for timer. வெயிட் பண்ணி செக் பண்றேன். டைம் ப்ரௌசர் லான்ச் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. லொகேட் ஆகுது, வேல்யூ என்டர் ஆகல. கரெக்டா? லொகேட் ஆக மாத்தி கொடுக்கணும். ரிட்டர்னிங் ப்ராமிஸ் டைம். So எனக்கு லேப்டாப் ப்ராப்பரா வச்சு ஒரே ஒரு நிமிஷம். லொகேட் தான் ஏதோ மிஸ்டேக்னு நினைக்கிறேன். நான் செக் பண்றேன். ஓகேவா? பவின், இளங்கோ, குணசேகரன், டைம் ஆஃப் எக்ஸைட்னு இருக்கு. நான் செக் பண்ணிட்டு சொல்லவா இது மட்டும்? ஓகே இது நீங்க ட்ரை பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். அப்ப நான் செக் பண்ண டைம் ஆயிடுச்சு. நான் செக் பண்றேன், இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, ஓகே மேம். அப்புறம் ஆஃப்டருக்கு அப்புறமா பிஃபோருக்கு அப்புறமா ஆஃப்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு. இட்டு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாம டைரக்டா ஃபைல்ட் ஆயிடுச்சு. இட்டு எக்ஸிக்யூட் ஆனிச்சு. இட்டு எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு எதுவுமே நடக்கல. டைரக்டா ஆஃப்டருக்கு போயிடுச்சு. எல்லாமே ரன் ஆனதான் லாஸ்ட்டுக்கு போகும். ஓகே ஓகே. பட் இதெல்லாம் ஃபெயில்ட் ஆகிடும். இதுல என்ன பெனிஃபிட்னா பவின், லைக் அங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமெயில் ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கே போகாது. கரெக்டா? இதான் நம்ம பிளே ரேட்ல பாத்துருப்போம். இதுல என்ன பெனிஃபிட்னா இட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இட்டு ஃபெயிலியர் அடுத்த இட்டுக்கு போகும். அடுத்து பிஃபோர் ஃபெயிலியர் ஆனா பிஃபோர் தான் ஃபெயிலியர், அடுத்து ஆஃப்டர் போகும்னா தாராளமா போகும். அப்ப என்டையர் இது பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேசஸ்மே இங்க எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா என்ன சொல்றேன்னு பவின்? பவின் இருக்கீங்களா? யாரு கேட்டீங்க? பவின் கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க? நான் கேட்கல. ஓகே ஓகே ப்ரோ. ஆஃப்டருக்கு முன்னாடி நடந்திருக்கும் ப்ரோ. பட் அது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகல, ஃபைல்டுங்கிற மாதிரி வந்துருச்சு, டைம் அவுட் எக்ஸிட்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் எனக்கு ஆஃப்டர் எக்ஸிக்யூட் ஆகும். எதுவுமே ஸ்கிப் ஆகாது, எல்லா டெஸ்ட்டுமே ரன் ஆகும். ஒரு டெஸ்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு மூவ் ஆயிடும். இப்போ எனக்கு இட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இட்டு ஃபெயிலியர் ஆனதுனால அடுத்த டெஸ்ட்டுக்கு அது மூவ் ஆயிடுச்சு. நான் செக் பண்ணி சொல்றேன். ஓகேவா? இன்கேஸ் வந்துருச்சுன்னா நான் உங்க குரூப்ல போஸ்ட் பண்றேன்.
ஒர்க் அவுட் ஓகே பண்ணுங்க. யாருக்கும் வரலன்னு சொன்னீங்க. இளங்கோ ப்ரோ உங்களுக்கு என்ன எரர் வருதுன்னு எனக்கு அனுப்புங்க ப்ரோ. ஓகே ஓகே மேம். சரி ஓகேங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்ல லீவ் ஆகுறதா இருந்தா லீவ் ஆயிக்கங்க. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஓகேங்க. தேங்க்யூ.